ஹாய்ஸ் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் தான். ஆக்சுவலி இது லாஸ்ட்டு சாட்டர்டே ஷூட் பண்ண வீடியோ தான். சனிக்கிழமை வந்து கிரகணம் வருதுன்னு சொல்லி சாட்டர்டேவே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ட்ரிப்பே நம்ம திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. ஜன்னலோரம் சீட்டை பிடிச்சி அப்படியே அந்த தொப்பூர் காட்டை தாண்டி வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது நடுவில் வழியில் ஒரு காட்டு எருமை கூட பார்த்தோம். அப்படியே சூப்பராக இருந்ததுங்க. இந்த மலையெல்லாம் தாண்டி காடு தாண்டி மலை தாண்டி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. சேலம் போயிட்டு சேலம்லேருந்து அண்ணா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தான் கிளம்புனோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து நிறுத்துனாங்க. இந்த டீ கடையில் மிடில் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க இல்லையா, இது ஸ்ட்ரெயிட் டு அப்படியே சேலம் டு திருவண்ணாமலை போகிற ஒரு பஸ்ஸு, ஸ்பெஷல் பஸ்ஸு. அப்புறம் நான் அதிகமாக டீ குடிக்க மாட்டேன். சரி இங்கே ட்ராவலில் இருக்கமே குடிக்கலாம், கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் பஸ் புறப்பட தயாராக இருந்துச்சு. அப்புறம் போனால் சிங்காரப்பேட்டை தாண்டி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வேறு லெவல் பிளேஸுங்க. நான் கண்ணில் பார்த்தது எல்லாமே இந்த கேமராவில் படம் பிடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த ஹைவேயில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ நாளாக உட்காந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபோன் எல்லாம் ஒரு நிமிஷம் தூக்கி போட்டுட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டே ஒரு வழியாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே, பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த நிலா வந்து செம்ம பிரைட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ கேமராவில் பார்க்கும்போது அப்படி இருந்தது, பட் நிலா ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. சரி ஓகே, பஸ் வந்து ரொம்ப தூரமே தெரியும். சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் தூரத்திலே நிறுத்தி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம அந்த மெயின் கோபுரம் ராஜகோபுரத்துக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு நாங்கள் வேற கொஞ்சம் ஒரு 10-12 பேர்கிட்ட வந்திருந்தோமா. சரி எல்லாரும் டீமாக சேர்ந்து ஒரே ஆட்டோவில் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா ஷேர் ஆட்டோ மாதிரி தான் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம், ஒரு 1/2 hour வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்த உடனே ராஜகோபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுருந்தாங்க. அப்படியே இந்த நிலாவோட அந்த கோபுர தரிசனம் பார்க்குறதுக்கு ரியலாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சரி சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நான் கொஞ்சம் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் தானே கையில் வச்சுருக்கோம், கேமரா ஆன் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி ஸ்னாப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டே இருந்தேன். உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு லாஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ சாமி தரிசனம் பார்க்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போயாச்சு. ஸோ 50 ரூபா தரிசன டிக்கெட்டில் வந்து நாங்கள் உள்ளே போனோம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆன உடனே எங்கெங்கேயோ ஷார்ட்கட்டெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க மாதம் ரெகுலராக போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு ஓகே உங்களை பார்த்ததுலேயே செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு, ஏன்னா அங்கே நடக்கிறதுக்கு இல்லை க்யூ வந்து நின்றுச்சு ஒரு கட்டத்தில். அப்புறம் அவங்க கூட வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு நீங்கள் நிஜமாகவே சாப்பிடுவீங்களா சொல்லுங்கள், இந்த மாதிரி பிளா கமெண்ட்டில் வர கொஷின் எல்லாமே அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்தது. அவங்கள மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு லைன் மூவ் ஆகலை. ஒரு 1/2 hour பக்கம் அங்கேயே நின்றுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸாக தான் இருந்தது. ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் வச்சுருந்தாங்க. இந்த ஃபேன் வந்து நான் இந்த கோவிலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஃபேன் வந்து ஒரு ஃபேன் ஓடிச்சுனாலே அந்த ஏரியாக்கே காற்று வர அளவுக்கு இருந்ததுங்க. அவ்வளோ பெரிய ஃபேனு, ரொம்ப நல்லா இருந்தது. பவர் கட் ஆனாலுமே ஜென்ரேட் வச்சு ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே வந்து சாமி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்த உடனே கோபுர தரிசனமெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு வேறு லெவலாக இருந்துச்சு மக்களே. அது பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா. எனக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கிறத விட இந்த கோபுர தரிசனத்தில் வந்து ஒரு அவ்வளோ ஒரு அது பார்க்கும்போது நமக்கு ஒரு செம்ம அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கோபுரத்தை பார்த்துட்டே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே போகும்போது உண்மையாக ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த கோபுர தரிசனம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கோபுர தரிசனம் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி அழகு தான். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்தது. எல்லா கோபுரமும் ஒன்று சேர பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே சிவனை மனசில் நினச்சிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஈவினிங் டைமு அப்படியே மழை வர்றதுக்கு வந்து அப்படியே ரெடியாக இருந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படா மழை வரப்போகுதுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ சாமி பார்க்குற வரைக்கும் நோ ஃபோன் அது எல்லாமே எடுக்கலை. ஏன்னா சாமி தரிசனம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால்.
சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பட்டையெல்லாம் போட்டுட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே க்ரௌடு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, வேண்டாம். 8 மணிக்கு வந்து ராஜகோபுரம் நட சாத்திடுவாங்க. அதுக்கு மேலே உள்ளே வரவங்க காலையில் தான் சாமி பார்க்க முடியாது. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே இருந்த ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே வந்து அந்த சிவன் பாதம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து அவரோட பாதத்துக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நின்று நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி ஓகே வெளியே போயிட்டு இனி கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறது தான். சாமி பார்த்தாச்சு, திருப்தியாக சாமி பார்த்த சந்தோஷத்தோடு வெளியே வந்துட்டு எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ராஜகோபுரத்துக்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேர்த்து கொட்டுச்சு. அப்போவே நினச்சோம் மழை வரப்போகுதுன்னு. ஒரு கொஞ்ச நேரத்தில் உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமாகவும் மழை இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, சும்மா லைட்டாக தூறல் மட்டும் போட்டுகிட்டே இருந்தது. அந்த தூரலை நனைஞ்சிட்டே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட்டம் ரொம்ப அதிகம் கிடையாது, ஓரளவுக்கு தான் கூட்டம். சரி ஓகே கொஞ்சம் ரொம்ப மழை நிறைய தூர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே பண்ணலை, நனையக்கூடாதுன்னு சொல்லி கருப்பட்டி காஃபியில் வந்து கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சு போகலாம், கால் ரொம்ப வலிக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பித்த உடனே உட்காந்து ரொம்ப நாள் நடந்து நமக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நடந்ததே கிடையாது, திடீர்னு நம்ம வந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் நடக்க போகிறோம் அப்படின்னு உடனே ஒரு மாதிரி கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பஸ் ட்ராவல் வேறு கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் பஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே கோயிலில் ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 16 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் சாமி மனசில் நினச்சிட்டே நம்ம நடக்கும்போது அந்த கஷ்டம் தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் உட்காரத்துக்கு எங்கேயுமே இடம் கிடையாது, எல்லாம் மழை பெஞ்சு தூரலாக இருந்தது. சரி நித்யானந்தா மடமில் வந்து கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க இடம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அப்புறம் உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அங்கேவும் நிறைய சேரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பட் இந்த டைம் மழை தூரிட்டு இருக்குங்கிறனால அந்த சேரெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டாங்க. அந்த கல் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கல்லில் தூரிட்டே தான் இருந்தது. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஈரத்துலேயே போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து கால் வலிக்குதே வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கால் கொஞ்சம் சிரிச்சுட்டே இருந்தாலும் கால் வலி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். எல்லாரும் ரெயின் கோட் போட்டுட்டு நடக்கிறது என்ன, கொடையை பிடிச்சிட்டு நடக்கிறது என்ன, காமெடியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு இருந்தாலும் விடாமுயற்சி விடக்கூடாது இல்லையா. நாங்கள்லாம் அசரவே இல்லையே. ஓகே அப்படின்னு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு லெமன் சோடா குடிக்கலாம்டா அப்படின்னு வந்தால் அந்த கடைக்காரர் நம்மளை வச்சு தான் ட்ரையிலே பார்த்துருப்பாரு போல். முன்னாடி இருக்கிற அந்த கோலி சோடா ஊற்றாமல் உள்ளே இருந்து அந்த லெதர் சோடா கொண்டு வந்து ஊற்றி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். சரி தெரியாமல் வந்து நம்ம தான் இவர்கிட்ட சிக்கிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி பரவாயில்ல வாங்கி குடிச்சிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு, ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து உட்காரத்துக்கு இடம் கொடுப்பாங்க, கால் வலிக்கும் இல்லையா. ஸோ அதனால் உட்காந்துட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் சோடா டீ இதை வச்சு அப்படியே வந்து முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு முடிக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. ஈசானி லிங்கம் வந்து கடைசி லிங்கம் ஈசானி லிங்கம் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து உள்ளே போய் வரணும். சரி அதையும் விடலை, வந்தாச்சு. அதையும் போய் சுற்றிட்டு கடைசியாக வந்து மெயின் கோபுரம் வந்து முடிச்சுட்டு வந்து சேரும்போது 3:15 மணிக்கு முடிச்சிருக்கோம். டன் ஃபைனலி ஃபினிஷ். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, பட் டைம்